திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில் கடந்த 4 நாட்களாக தேர்தல் பறக்கும் படையினரின் சோதனையும் மற்றும் வருமான வரி துறை சோதனையும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. வாக்காளர்களுக்கு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் பணம் எதுவும் வழங்குகிறார்களா, அதற்காக பணத்தை எங்கேனும் வைத்திருக்கிறார்களா என்பது குறித்து இந்த சோதனை தொடர்ந்து நடைபெற்று 4 நாட்களாக தமிழகம் மற்றும் நெல்லை தொகுதி முழுவதும் மிக பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியின் தேர்தல் பார்வையாளராக உள்ள சோனாலி நேற்று நெல்லை தொகுதியில் தேர்தல் செலவு கணக்கு சமர்ப்பிக்காத 14 வேட்பாளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். நெல்லை தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களில் தேர்தல் செலவு கணக்கு சமர்ப்பிக்காத 14 வேட்பாளர்களும் இன்று மாலைக்குள் அவர்களது செலவு கணக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என அந்த நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் ஏப்ரல் 6ஆம் தேதி, 12ஆம் தேதி மற்றும் 16ஆம் தேதிகளில் தவறாமல் தேர்தல் கணக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி நடந்த தேர்தல் செலவின பார்வையாளர் கூட்டத்திலேயே அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதன்படி 6ஆம் தேதி நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் மொத்தமாக திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் 23 வேட்பாளர்களில் 9 வேட்பாளர்கள் மட்டுமே இதுவரை செலவு கணக்கை முழுமையாக தாக்கல் செய்துள்ளதாகவும் 6 பேர் கூட்டத்தில் பங்கேற்றும் செலவு கணக்கை தாக்கல் செய்யவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதில் 8 வேட்பாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்கவே இல்லை எனவும் தெரிய வந்துள்ளது. எனவே இவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப தேர்தல் செலவின பார்வையாளர் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி 14 வேட்பாளர்களுக்கு இன்று 8ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் செலவு கணக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், அப்படி அவர்கள் தேர்தல் செலவு கணக்கை தாக்கல் செய்யவில்லை என்றால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் மற்றும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அனைத்து அனுமதிகளும் ரத்து செய்யப்படும் என்றும் நேற்று நெல்லை பாராளுமன்ற தொகுதி தேர்தல் செலவின பார்வையாளர் அனுப்பப்பட்டுள்ள நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒருபுறம் பறக்கும் படை வருமான வரித்துறை சோதனை தீவிரமாக நெல்லை தொகுதியில் நடைபெற்று வரும் நிலையில் தேர்தல் பார்வையாளரின் இந்த அறிவிப்பு மீண்டும் அரசியல் களத்தில் மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. பவித்ரா, உங்கள் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி வனராஜ்.